பொடிவாயில் ஆய்ந்த பிட்டா போய்தி ஒழுக்க ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க இந்த காலத்துல Move. 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 Ready? Very good. Move. Move.
என்று இரு அணிகளிலிருந்து தங்களின் கருத்துக்களையும் படிப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்க வந்திருக்கின்றனர் எம் பள்ளி மாணவ மாணவிகள். முதலாவதாக படிப்பு அவசியம் என்று கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி செரின் செபா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியம். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் சொன்னாரு, அதுக்காண்டி ஃபாதர் என்னை அனுப்பியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே, இப்போ ஒரு சின்ன விஷயம். நான் போன வருஷம் இந்த ஸ்கூலுக்கு விசிட் வந்தேன். இன்னைக்கு நான் அடுத்த முறை வந்திருக்கேன். ஃபாதர் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் ப்ளீஸ் வாங்க. ஃபாதருக்கு நல்ல ஒரு கைதட்டல், சிறப்பான நன்றி சொல்லுங்க. உண்மையிலே அட்டகாசமா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறார். அவர் கல்வியாளராக சொல்றேன். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில, அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துல, அவங்க நிறைய இடத்துல போராடி கஷ்டப்பட்டு வாங்கி இப்படி ஒரு அழகான, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருந்தது. அவருக்கு சூப்பர். என்ன கைதட்டலாம் பத்தலையே, தூங்குறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேமராவோட வர்றீங்க. உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்க குழந்தை மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்க. என் குழந்தை மட்டும்தான் நான் எடுப்பேன், க்ளோஸா ரொம்ப பக்கத்துல வந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த டீச்சர்ஸ் பாத்தீங்களா, 16 டீச்சர்ஸ் எனக்குள்ளே ஒரு மாசமா இதே வேலையா இருந்திருப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் ஒரு நிமிஷம் வேலைக்கு வாங்கம்மா. ஆல் டீச்சர்ஸ் 16 பேர் வாங்க வேலைக்கு ப்ளீஸ். நீங்க கைதட்டானா வருவாங்களாம். வாங்க ப்ளீஸ், வாங்கம்மா. பாருங்க, அவங்க இங்க ஆடுற ஒரு 20 குழந்தை இருந்தாலும் 15 குழந்தை இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் குழந்தைய நினைச்சு, யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் ஆடாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி பரிதவிச்சு, இவங்க இங்க ஆடுறாங்க இல்லையா, அவங்க அங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம குழந்தைகளை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. ஒரு உற்சாகம். நம்ம ஒரு குழந்தைய ட்ரெஸ் பண்ணி ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, ஃபங்க்ஷன் கொடுப்பது எவ்வளவு சிரமம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா இவ்வளவு குழந்தைங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? முன்னாடி வாங்கம்மா. ஒரு உற்சாகமான நன்றி கலந்த ஒரு கைதட்டல் சூப்பரா கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். நன்றிமா, வாழ்த்துக்கள். சூப்பர். உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை. நன்றி. பாய்மா. கல்வி வேணா சாதாரணமா போயிடும், ஆனால் குழந்தைக்கு தேவையான ஒரு ஒழுக்கத்தையும் நிறைய ஒரு அம்மாவால் ஒரு அப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அளவுக்கு அதிகமாக நேசத்தோடு நீங்கள் குழந்தைகள் என்று பேச வேண்டும். கதை எனக்கு தெரியாதுன்னு கதை படிங்க, குழந்தைகளுக்காகவாவது. இப்ப நிறைய கதை சொல்றாங்க, கேளுங்க. நான் 2 கதை உங்களுக்காக சொல்லிட்டு போறேன், ஒரு சாம்பிளுக்காக. நீங்கள் குழந்தைகளுக்கு இன்றையிலிருந்து நீங்கள் கதை சொல்ல வேண்டும். குழந்தைகள் உங்கள் மடியில் படித்து விட்டுதான் படுக்கைக்கு போகணும். அதை நீங்க வேதமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பாருங்க, 2 கதை தான். இந்த மர நாய் அப்படின்னு ஒரு நாய் இருக்கு. அது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. அதை பிடிக்கவே முடியாது, எவ்வளவு வளப்பட்டாலும் திமிரிட்டு ஓடிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோஷ்டியா போய் அந்த மர நாயை பிடிக்கிறதுக்காண்டி அது ஒரு மர பொந்துக்குள்ள இருந்து வெளியில வரும். எப்படா வெளியில வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில போயிடும், இலை தேட போயிடும். திரும்ப அது எத்தனை 2 நாள் கழிச்சு வரும், 1 நாள் கழிச்சு வரும், அரை மணி நேரத்துல வரும். ஆனா அதற்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மர நாயை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அதை சும்மா வலை போட்டு பிடிக்க முடியாது, விரட்டியெல்லாம் பிடிக்க முடியாது, அவ்வளவு வேகமா அது ஓடும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எந்த பொந்துல இருந்து வெளியில போச்சோ அந்த பொந்துல ஒரு கரையை அப்பி வச்சிருவாங்க, ஒரு சகதி அப்பி வச்சிருவாங்க. இந்த மரநாய் வெளியில போயிடும், உணவை தேடி திரும்ப வரும். இவங்கதான் விரட்டுவாங்க, பிடிக்க முடியாது. ஆனால் வேகமாக அந்த பொந்துக்குள்ள போயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆனா பொந்துக்குள்ள போறப்ப அது பார்க்கும். அந்த கரையை பார்த்த உடனே நம்மளை கொண்டுவாங்க, நம்ம இறந்து போயிடுவோம், நம்ம மாட்டிக்குவோம்னு தெரிந்தால் கூட அந்த மர நாய் அந்த கரையை பார்த்த உடனே அந்த பொந்துக்குள்ள போகாது, அப்படியே நின்றோம், அதை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. இதே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுது. எந்த சூழலிலும் நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாரிடமும் லஞ்சம் என்ற ஒரு பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட் இந்த மூலமா அந்த குழந்தைக்கு சொல்லுது. அளவுக்கு அதிகமாக நான் 100 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கேட்டு எனக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கு, ஒருத்தன் ஏமாறி மாட்டான்னு நான் வாங்க மாட்டேன்.
லஞ்சம் என்பது அடுத்தவனிடம் உமிழ்நீர் என்பதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மரநாயை போல கரையை கண்டால் இறந்து போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மரநாயை போல அந்த நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடிப்படையில கொடுங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, அடுத்தவர்கள் பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது என்பதை இந்த மரநாயின் கான்செப்ட் மூலமா நீங்க சொல்லலாம். இன்னொரு நாய்க்கு இதெல்லாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரு 2 நாய் வளர்க்கிறார். நல்ல அவ்வளவு உயரம். அதை கூட்டிட்டு அவர் நடுவில் ரோட்ல நடந்து வந்தா எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய நாய். அந்த நாய்னா அவருக்கு ரொம்ப உசுறு. குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி பாவிச்சுக்குவாரு. எங்க போனாலும் அதோட தான் போவார் வருவாரு. அந்த ஏரியால ஒரு பெரிய திருடன். அவன் ஒரு நாள் சொல்றான் அவர்கிட்ட வந்து, ஐயா அப்படின்றான். என்னப்பா அப்படின்றாரு. ஐயா இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு தான் ஐயா திருட வாரேன் அப்படின்றான். அவன் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு பாருங்க. ஓனர்ட்டே சொல்றான் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு திருட வாரேன்னு. அவன் மேல அவன் தொழில் மேல அவனுக்கு வைத்த நம்பிக்கை. இவர் பார்க்கிறாரு, இவர் நாய் 2ஐயும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஏளனம் அவனை பார்த்து வா 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 வந்துட்டு போ அப்படின்றாரு. அவ்வளவு நம்பிக்கை நாய்கள் மேல. அடுத்த நாள் இவர் போய் எந்த சலனம் கிடையாது. ஒருத்தர் திருட வாரேன்னு சொல்றாருன்னு சொல்லி 4 பேரை நிப்பாட்டி வைக்கிறார். 2 பூட்டுக்கு 3 பூட்டா போடல. அவர் நிம்மதியா போய் படுத்து வைத்தார். காலையில 6 மணி ஆயிடுச்சு. திருடன் வர்றான். ஐயா ஐயான்றான். என்னப்பா இது வந்து வீட்டுல அள்ளிட்டு போனியா? ஆமாங்கய்யா, நம்ம வீட்டுல வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனாங்க. திருடின பொருளை அந்த வச்சிருக்கேங்கய்யா. எதை எங்க எடுத்தேன்னு நான் திரும்ப கொண்டு போய் வச்சிருந்தேன்யா. நாங்க பாராட்டி கல்வியே அழிவில்லாத செல்வம் என்பதை ஒத்துக்கொண்டு அன்றைக்கு 8வது வயசுல 4வது படிக்கும்போது நான் படித்து மேடை ஏறினதுல தான் அந்த அனுபவம் தான் இன்னைக்கும் உங்கள் முன்னாலே நின்று மேடையில் பேசக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறது என்பதை என் அனுபவபூர்வமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயராலே 8ஆம் வகுப்பு படித்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. பிறகு 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு திருமாங்கல்யத்துக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்கக்கூடிய திட்டம் நடந்தது.